அவன் கேன பையன்னா கேபி சுந்தராம்பாள் ஆர்பி சௌத்ரி படத்துல நடிச்சதுன்னு சொல்லுவோம்மா நீ? போன ஆட்சியில வெறும் 16 ரூபாய் இருந்த பால் விலைய 46 ரூபாய் ஏத்தி விட்டது யாரு? ஆட்சிக்கு வந்தா பாதி விலைக்கு பால் கொடுக்க முடியும்னா இத்தனை நாள் ஏன் கொடுக்கல? இதுதான் மக்களால் நான் மக்களுக்காக நான்றதா? விவசாயிகளின் பயிர்க்கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும். எம்மா தாயே, இந்த 5 வருஷத்துல எத்தனை விவசாய சங்கம் ஒன்னாண்ட வந்து கடனை தள்ளுபடி பண்ண சொன்னாங்க? பிள்ளைக்கு என்ன வேணும்னு தாய்க்கு தெரியும்னு சொல்ற நீ, ஆட்சியில இருந்த 5 வருஷத்துல கடனை தள்ளுபடி பண்ணி தொலைச்சிருந்தா அப்பாவி விவசாயிங்க 2422 பேர் ஏன் தற்கொலை பண்ணி செத்துட்டு இருக்க போறான்? ஒவ்வொரு வீட்டுக்கும் குறிப்பிட்ட அளவு மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். இல்ல, நீ என்னதான் நினைச்சுக்கிறேன்னு தெரியல. இந்த கேவலமான பொழப்பு உனக்கு தேவையா? போன 5 வருஷத்துல ஒரு மின் திட்டமும் தொடங்கல. உடன்குடி மின் திட்டத்தையும் இழுத்து மூடிட்ட. உள்ளூர்ல ஒரு யூனிட் மின் உற்பத்திக்கு 2 ரூபாய் ஆகுது. ஆனா நீ தனியாராண்ட 7 ரூபாய்க்கு கரண்ட் வாங்கி அதுல கமிஷன் அடிச்சு 80,000 கோடி கடன் பண்ணி வச்சிருக்க. சரி, இந்த 5 வருஷத்துல 35% மின் கட்டணத்தை ஏத்துன நீ ஆட்சிக்கு வந்தா ஓசியில கரண்ட் கொடுப்பியா? ஏழை ஜனத்தை ஏமாத்தாத. கிளம்புமா, கிளம்பு.